உங்க அம்மா அப்பா யாராவது இருக்காங்கன்னா போனு கூட. அம்மா லைன்ல தான் இருக்காங்க. ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறது? துணி காய போட வந்திருக்கிறேன். எட்டி எட்டி ஒரு மாதிரி பாக்குறான். நல்லா பேசுறீங்க. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பாக்குறான்னு சொல்ற. இந்த பையனை பாக்குறான்னு சொல்லவா? அவன் வந்து 1000 கண்ணு அவன் ஆம்பளை எங்க வேணாலும் பாப்பான். நீ பொம்பளை ரோட்டை பார்த்து நடந்து போ. கொல்லிக்கட்டை எடுத்து கண்ணிலே சொருவேன் இன்னொரு வாட்டி அப்படி பார்த்தான்னா. நம்ம பொண்ணுங்களை சுதந்திரமா விட்டா நம்ம தலையில மிளகா அரைச்சிருவாங்க. நீங்க யாரு முதல்ல சுதந்திரம் கொடுக்கறதுக்கு பெண்களுக்கு? ஐயோ இது எத்தனை காலத்துக்கு இன்னும் மாறாம இருக்க போகுது இந்த நாட்டுல. நாட்டுல வந்து சுதந்திரம் காந்தி எப்படி? அது சுதந்திரம் இல்ல, சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன சுதந்திரம்? உங்க பையன் வாட்டி பாத்துனே தானா மூஞ்சிக்கலாம் செவந்துரும். என் பையன் மூஞ்சில கைய வச்சா என்ன நடக்குன்னு நினைச்சு பாரு கொஞ்சம். என்ன பண்ணுவீங்க? அவன் சும்மா இருப்பானா? அவன் சும்மா இருக்க மாட்டான். இதான் சாக்கின என்ன புடிச்சு அப்படியே கட்டி பிடிச்சிருவான். அவன் கரண்ட் கம்புல காஞ்ச மாடு மேஞ்ச மாதிரிதான் அவன் பண்றான். ஐயோ, உங்களுக்கு பொண்ணு இருக்குதா? எனக்கு 7 பொண்ணு இருக்கு, 5 பையனுங்க இருக்கானுங்க. போதாடா? ஏங்க அதெல்லாம் உங்களோட விருப்ப வெறுப்பு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. உங்களுக்கு பொண்ணு இருந்தாதான் கேட்டேன் நானு. இத்தனை பொண்ணுங்க இத்தனை பசங்க யார் யாருக்கு எத்தனை பவுன் போட்டீங்களா நான் கேட்கல. ஆனா அடிச்சு வளர்க்கணும், பொண்ணை புடிச்சு வளர்க்கணும். உங்க காதை கடிச்சு வளர்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இதெல்லாம் இந்நேரம் பேசின்னு இருக்க மாட்டீங்க மேடம். ஒரு நிமிஷம் இல்ல, இந்த பொண்ணு நல்லா துணி காய வந்தா வேணும்னே ஒரு நைட்டிய மாட்டிக்கணும், மேல ஒரு ஷால் போடாம வந்து துணியை காய வச்சா பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கதான் செய்வான். மேடம் இவனு தான் வீட்டுல போடுற கைலி வந்து மொட்டை மாடல போட்டு நடந்து வந்துருந்தான். இப்ப காத்துல அப்படியே அழகி இலையில அவனோட கைலியும் தான் பறந்தது. அதுக்கு என்ன பண்றது மேடம்? நீயே நாங்க உன்ன பாக்குறோம் பாக்குறேன். நான் மெட்டி போட்டுக்கிறேன், அவன் பாக்குறான்ல. அவன் செட்டி போட்டுக்கிறான், நான் பார்த்தேன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா?